நண்பர்களே, ஒரு நாடு இருக்கு, அங்க அழகான காட்சிகள் மனச கவர்ந்துடும். அதான் உலகம் முழுக்க இருந்து டூரிஸ்ட்ஸ் வர்றதுக்கு காரணம். அங்க பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு பேர் பெற்றிருக்கு. ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாமும் அங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. ஒரு ராஜா வெறும் 1/2 மணி நேரம் தான் ஆட்சி பண்ணினான். இறந்தவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆச்சரியமா இருக்கு இல்ல? ஆமா, இன்னைக்கு நாம பேச போறது யூரோப்பியன் யூனியன்லயே மிகப்பெரிய நாடான பிரான்ஸ் பத்தி தான். பிரான்ஸ் நாட்டோட அதிகாரப்பூர்வ பெயர் பிரெஞ்சு ரிப்பப்ளிக். இந்த நாட்டுல ஜனத்தொகை சுமார் 6,81,00,000 பேர் இருக்கிறாங்க. அதனால ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சராசரியா 119 பேர் வசிக்கிறாங்க. அதான் இங்க பெரும்பாலான மக்கள் நகரங்கள்ல தான் வாழ விரும்புறாங்க. மொத்த ஜனத்தொகையில 85% பேர் நகரங்கள்ல இருக்கிறாங்க. மீதி 15% பேர் மட்டும் கிராமங்கள்ல இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல அதிகமா டூரிஸ்ட்ஸ் வர்ற நாடு எது? அது பிரான்ஸ் தான். இங்க அழகான இயற்கை காட்சிகள், அற்புதமான சூழல் காரணமா ஒவ்வொரு வருஷமும் 7 கோடி முதல் 8 கோடி வரை டூரிஸ்ட்ஸ் வராங்க. அதான் இவ்வளவு பேர் வர்றதால பிரான்ஸ் உலகத்திலேயே மிக ஸ்பெஷலான நாடா மாறுது. இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தானே? பிரான்ஸ் பொண்ணுங்க ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னு உலகம் முழுக்க பெயர். அதான் ஃபேஷன் விஷயத்துல எப்பவும் முன்னாடி இருப்பாங்க. உலகத்துல உள்ள எல்லா ஃபேஷன் ட்ரெண்ட்ஸும் பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸ்ல இருந்து தான் ஆரம்பமாகுது. இதோடு சேர்த்து பிரான்ஸ்ல நிறைய ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிற கம்பெனிகள் இருக்கு. அவங்க அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு நினைவிருக்கா, சமீபத்துல நம்ம இந்தியா பிரான்ஸோட ஒரு பெரிய டீல் பண்ணுச்சு. அந்த ஒப்பந்தப்படி நமக்கு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் வந்துச்சு. இது உலகத்திலேயே மிக அபிவிருத்தி அடைஞ்ச ஃபைட்டர் ஜெட் டைப்பாக இருக்கிறதால இதனால பாகிஸ்தான், சீனா 2 நாடுகளும் அமைதியா இருந்துட்டாங்க. பிரான்ஸுக்கு சொந்தமா ஒரு ஸ்பேஸ் சென்டர் இருக்கு. அதை பிரெஞ்சு கயானா ஸ்பேஸ் சென்டர்னு சொல்றாங்க. அதான் பிரான்ஸ் மிக அபிவிருத்தி அடைஞ்ச நாடுன்னு சொன்னா சந்தேகமே இல்லை. யூரோப்பிலேயே மிக ஐசுவரியமான நாடுகள்ல ஒன்னு, உலகத்துல 4வது பெரிய பொருளாதார சக்தியா இருக்கு. இந்த நாடு இவ்வளவு பணக்காரமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதோட டூரிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. வருஷம் முழுக்க டூரிஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க. அதால நாட்டுக்கு பெரிய இன்கம் வருது. இதோட சேர்த்து இங்க மக்கள் நிறைய இன்வென்ஷன்ஸ் செய்றாங்க. அது சக்சஸ். ஆனா உலக மார்க்கெட்ல விற்கிறாங்க. மெஷின் தயாரிப்புலையும் பிரான்ஸ் முன்னணியில இருக்கு. பாரிஸ் நகரத்துல மொத்தம் 660 லட்சம் கார்கள் இருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு கார்கள் இருந்தாலும் டிராஃபிக் ஜாம் கிடையாது. இது சாத்தியமாகிறதுக்கு காரணம் இங்க மக்கள் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்காங்க. ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. பிரான்ஸ் பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு முன்னாடியே சொன்னோம். அவங்க அழக பார்த்தா மனசு மயங்கிடும். ஆனா அவங்க வெளி அழகை விட உள்ளுக்குள்ள அழகு இன்னும் அற்புதமானது. எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, மரியாதையா நடந்துக்குவாங்க. லவ் மேட்டர்லயும் அவங்க முன்னாடி இருப்பாங்க. பிரான்ஸ் பொண்ணுங்க ரொம்ப ரொமான்டிக் சுபாவமா இருப்பாங்க. இனிமையான வார்த்தைகள் சொன்னா உடனே காதலில் விழுந்துடுவாங்க. அவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறதால நீங்களும் தெரியாம அவங்க மேல காதல் விழுந்துடுவீங்க. அதான் பிரான்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்க ஹார்ட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா வீட்டுக்கு திரும்பி வர முடியாது. பிரான்ஸ்ல இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க பெண்கள் உலகத்திலேயே அதிக காலம் வாழ்றாங்க. இதுக்கு காரணம் அவங்க தங்கள் ஹெல்த், ஃபிட்னஸ் மேல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு தடவை எக்ஸர்சைஸ் பண்றாங்க. ஜாகிங் பண்ண பார்க் அல்லது கார்டனுக்கு போறாங்க. ஒருவேளை இதான் காரணமா அவங்க இவ்வளவு அழகா தெரியுது. பிரான்ஸ் கவர்மெண்ட் 2016இல் ஒரு அற்புதமான ரூல் கொண்டு வந்தது. அந்த ரூல் படி ஷாப்ஸ் அல்லது ரெஸ்டாரண்ட்ஸ் தங்களிடம் மீதியாகும் உணவை விற்க உரிமை இருக்கு. ஆனா எந்த உணவும் விற்க முடியாத நிலையில இருந்தா அதை தூக்கி போடக்கூடாது. அதற்கு பதிலா மீதி உணவை ஏழைகளுக்கு டொனேட் பண்ணணும். நம்ம நாட்டிலையும் இப்படி ரூல்ஸ் இருந்தா எவ்வளவு நல்லது இருக்கும். ஏன்னா ரொம்ப பேர் பசியோட இருக்காங்க. குறைந்தபட்சம் சிலருக்காவது உணவு கிடைக்கும். பிரான்ஸ் மக்களுக்கு வைன் குடிக்கிறது ரொம்ப இஷ்டம். எல்லாரும் சாப்பாட்டோட சேர்த்து ரெட் அல்லது ஒயிட் வைன் குடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம நாட்டுல தண்ணி குடிப்பது போல் அவங்க வைன் குடிப்பாங்க. பிரான்ஸ்ல வைன் குடிப்பது மட்டும் இல்ல,
இங்க பெரிய அளவுல வைன் ப்ரொடக்ஷனும் நடக்குது. அதோட பிரான்ஸ் இருந்து வைன் உலகத்துல நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. குறிப்பா தென் அமெரிக்கா நாடுகளுக்கு, ஆசியா நாடுகளுக்கு அதிகமா அனுப்புறாங்க. மஸ்தி பார்ட்டி பிரான்ஸ் மக்கள் ஒருபோதும் பின்னாடி வாங்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் பெரிய பார்ட்டிகள் நடக்கும், கிளாப்ஸ் நிரம்பிடும். ஆனா பார்ட்டி பண்ணும்போது லிமிட் மீற மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க ஆனந்தத்துல மூழ்கிடுவாங்க. ஆனா பார்ட்டி எப்போ கிளப்பை விட்டு ரோடுக்கு வந்துச்சுன்னு கூட கவனிக்க மாட்டாங்க. ராத்திரி நேரத்துல நூற்றுக்கணக்கான பேர் ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு மது குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆர்ட் மியூசியம் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ்ல இருக்கு. அத லூவர் மியூசியம்னு சொல்றாங்க. இந்த மியூசியம் ரொம்ப பெருசா இருக்கிறதால நீங்க எல்லா ஆர்ட் பீஸ்களையும் வெறும் 30 செகண்ட்ஸ் பார்த்தாலும் முழு மியூசியம் பார்க்க சுமார் 4 நாள் ஆகும். இந்த மியூசியத்துல உலகத்திலேயே பிரபலமான ஆர்ட் ஒர்க்ஸ் ரொம்ப இருக்கு. அதுல லியோனார்டோ வின்சி வரைஞ்ச மோனாலிசா, வீனஸ் ஆஃப் மில்லோ இதெல்லாம் இருக்கு. பிரான்ஸ்ல ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் லூயிஸ் 15வது. அவன் வெறும் 20 நிமிஷம் தான் ராஜாவா இருந்தான். ஏன்னா அவன் அப்பா ராஜ்யத்தை விட்டுட்ட பிறகு அவன் ராஜாவானான். ஆனா 20 நிமிஷத்திலேயே அவனும் ராஜ்யத்தை விட்டுட்டான். பிரான்ஸ் ரொம்ப கிரியேட்டிவ் நாடு. இங்க மக்கள் எப்பவும் புது புது இன்வென்ஷன்ஸ் செய்ய முன்னாடி இருப்பாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன விஷயம் என்னன்னா, இங்க 400க்கு மேற்பட்ட வகை சீஸ் தயார் பண்றாங்க. அதான் இந்த நாடு எல்லா ஃபீல்ட்லயும் முன்னேறிட்டு இருக்கு. பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸை சிட்டி ஆஃப் லவ்னு சொல்றாங்க. இந்த நகரத்துல எங்க பார்த்தாலும் அழகான லைட்ஸ் தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ரொம்ப அற்புதமா, ரொம்ப சேஃபா இருக்கு. பிரான்ஸ் ஒரு சேஃப் நாடு. அதான் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் மேல ரொம்ப கவனம் செலுத்துது. அதால டூரிஸ்ட்ஸுக்கு எந்த சிரமமும் வராம பார்த்துக்குது. நீங்க பிரான்ஸ்ல எங்கேயாவது போகணும்னா சுலபமா போயிடலாம். உலகத்துல பிரபலமான ஐஃபெல் டவர் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ்ல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை பார்க்க உலகம் முழுக்க இருந்து ரொம்ப பேர் வருவாங்க. ஆனா ஒரு சொல்லு கேள்விப்பட்டிருப்பீங்க, தன் வீட்டு மூளை எவ்வளவு நல்லது இருந்தாலும் தனக்கு அவ்வளவு பிடிக்காதுன்னு. அதே மாதிரி ஐஃபெல் டவருக்கும் நடந்துச்சு. ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் டி மாபாசான் இந்த டவரை ரொம்ப இஷ்டப்படல. காரணம், பாரிஸ்ல எங்கிருந்து பார்த்தாலும் இந்த டவர் தெரியும். அதான் அவர் டவர் கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவாரு. அதால டவர் தெரியாம இருக்கும். பிரான்ஸ் மக்கள் ரொம்ப இஷ்டப்படுற உணவு எஸ்கார்கோன்னு சொல்லுற ஸ்னெயில்ஸ். அவங்க வருஷத்துக்கு சுமார் 25,000 டன் ஸ்னெயில்ஸ் சாப்பிடுறாங்க. ஒரு சராசரி ஆள் வருஷத்துக்கு 500 ஸ்னெயில்ஸ் சாப்பிடுறான்னு எஸ்டிமேட். இங்க ஸ்னெயில்ஸ் சாப்பிட பல விதங்கள் இருக்கு. ஆனா அவங்க பட்டர், கார்லிக் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப இஷ்டப்படுறாங்க. பிரான்ஸ் மக்கள் லீவ் டேஸ்ல ஸ்னெயில்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்டா சாப்பிடுவாங்க. பிரான்ஸ்ல ட்ரெயின்ல பட் அனிமல்ஸை எடுத்துட்டு போகணும்னா அதுக்கும் டிக்கெட் எடுக்கணும். முக்கியமா அதோட வெயிட் 5 கிலோ மீறினா. நீங்க நம்பினாலும் நம்பலேனாலும் பிரான்ஸ் மக்கள்ல கடவுள் மேல நம்பிக்கை ரொம்ப கம்மி. இந்த நாட்டுல 44% பேர் கடவுள் இல்லைன்னு நம்புறாங்க. அவங்களுக்கு தங்கள் லைஃபை தாங்களே டிசைட் பண்ணுவோம். உலகத்துல யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தோணுது. அவங்களுக்கு கர்மமே தர்மம். அதான் அவங்க தங்கள் வேலை மேல மட்டும் ஃபோகஸ் பண்றாங்க. உண்மையிலேயே இது சரியான வார்த்தை தான். ஏன்னா வேலை பண்ணினாதான் ப்ரோக்ரஸ் வரும். அது நாட்டுக்கு நல்லது. நண்பர்களே, பிரான்ஸ் உலகத்திலேயே அழகான ஸ்பெஷலான நாடு பத்தி இது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? கமெண்ட்ல சொல்லுங்க. பிரான்ஸ் பத்தி எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நீங்க எப்பவாவது பிரான்ஸ் போயிருக்கீங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.